உங்களுக்கு சமாதானம். கடைசி மனத்தியாலத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிற சாத்தானின் ஒரு ஆவி மிக பாரதூரமான கேடான விளைவை ஏற்படுத்தும் ஒரு ஆவி, அந்தி கிறிஸ்துவின் ஆவி. நான் உங்களுக்கு சொன்னால் அந்தி என்று சொன்னால் அது தமிழ் அல்ல. In English is anti or anti. Some people say anti, some people say anti-Christ or anti-Messiah. தமிழ்ல கேட்கிற மாதிரி அங்கிள் ஆன்டி அதல்ல. நாங்களுக்கு சொல்ல வேணும். ஏனால் எத்தனையோ பேர் வாலிப பிள்ளைகளுக்கு நாம நாங்களுக்கு நாம பாடசாலைக்கு போகாதாக்களுக்கு எனக்கு பேர் இருக்கிறாங்க, ஸ்கூல்ஸுக்கு போகாதாக்கள். நான் ஆன்டிகிரைஸ்ட் வருகிறான் என்று கேள்விப்பட்டீர்கள். ஒன்றையோ ஜான் 2:18. இது ஒரு மனுஷன், ஏற்கனவே சொன்னேன், அவனை குறித்து நாங்கள் இப்ப படிக்க இல்லை. அவனை குறித்து தான் இயேசுவா சொன்னவர், நான் பிதாவினால் அனுப்பப்பட்டு வந்தேன், அவருடைய பேரிலே இன்னொருத்தன் வருவான், அவனுடைய பேரிலே நீங்கள் அவனை ஏற்றுக்கொள்ளுவீர்கள். அவன் தான் இங்கே கூறப்படுகிற அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி. ஓகே, நான் இப்ப சொன்ன அந்த வார்த்தை ஜான் 5:43. இப்பொழுது நான் படிப்பித்துக் கொண்டிருக்கிற இந்த காரியங்கள் டேடியை மகனை குறைத்து, தேவத்துவத்தை குறைத்து, டேடி மகனும் மட்டும்தான். அவர்களுடைய சுவாபம் தேவ சுவாபம், பரிசுத்த ஆவி. டேடி பரிசுத்த ஆவி, மகன் பரிசுத்த ஆவி, ரெண்டு பேரும் ரெண்டு ஆவிகள் அல்ல, ஒரே ஆவி, ஒன் ஸ்பிரிட். ஆனால் எங்களுக்கு ஐக்கியம் பரிசுத்தாவியோடு அல்ல. அவர்கள் ஒரே ஆவியாக இருந்தாலும் எங்களுடைய ஐக்கியம் டைரக்டாக தகப்பனோடும் மகனோடும். You understand? We are never told to have to fellowship with the spirit. No. அந்த 2 கொரிந்தியர் 13 கடைசி வார்த்தைக்கு நாங்கள் பிறகு வருவோம். முரண்பாடான இந்த வார்த்தைகள். Alright? இப்ப உதாரணமாக ரோமர் 14:17 இதோட சேர்த்ததை காய்ச்சிடுவோமே. ரோமர் 14:17 தேவனுடைய ராஜ்யம் சாப்பாடும் குடிக்கிறதும் அல்ல. குடிக்கிறது என்று சொன்னோடனே சாராயமோ அல்ல விஸ்கியோ அது இதோ அல்ல. நாங்கள் சாப்பிட்டுட்டு தண்ணியோ அல்லது ஏதோ ஒரு ஜூஸ் ஏதாவது குடிக்கிறோம், அதைத்தான் நீங்க சொல்லி இருக்குது. தேவனுடைய, அதாவது சாதாரணமாக சாப்பாடும் குடிக்கும் அல்ல. அது நீதி, சமாதானம், பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷம். இந்த பரிசுத்தாவியா டேடியும் மகனும், அவருக்குள்ளதான் எங்களை சந்தோஷம். அவர்கள் 2 பேருக்குள்ளேயும் தான் எங்களுக்கு சந்தோஷம் நிறைவாகும். இங்கால 1 ஜான், அது பரிசுத்தாவி தனிப்பட்ட ஆள் அல்ல, டேடி மகனும் தான் பரிசுத்தாவி. 1 ஜான் 1 3, நீங்களும் எங்களுடைய ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இந்த கண்டும் கேட்டும் சாதாரண கண்கள் என்று உடனே நினைக்க வேண்டாம்.
Their eyes were opened and their ears were opened. அவர்கள் உள்ளான காதுகளும் உள்ளான கண்களும் திறக்கப்பட்டது. அவரை அறிந்து கொள்ள கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம், எங்களையும் ஜான் தம்மையும் சேர்த்து சொல்லுகிறான், எங்களுடைய fellowship, koinonia, the Greek word, ஐக்கியம் ஆவியோடு அல்ல, அதிவுயர்ந்த தேவன் அப்பா ஃபாதர், இவன் பிதாண்டு போட்டிருக்கிறான் எல்லா இடத்திலும். நாங்கள் டேடி என்று சொல்லுகிறோம். சேம் டேடியோடும் அவருடைய மகனாகிய இயேசு கிறிஸ்து யேசுவ மெஷியாவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் பாத்தீங்களா? அந்த வந்துட்டது. ரோமர் 14:17 வந்துட்டது. நான் கேப்பன் இப்படியாக பரிசுத்தாவியானவருக்குள் உண்டாகும் சந்தோஷம் என்ன? எங்களுக்கு பரிசுத்தாவியோடு என்கிற மூன்றாவது ஒரு ஆளோடு எங்களுக்கு ஐக்கியமோ அது ஒன்று சொல்லி இங்க போட இல்லையே. யேசுவாவுக்கும் இருக்க இல்லை, சீஷர்களுக்கும் இருக்க இல்லை, இயேசுவா ஒரு நாளும் பேச இல்லை. மூன்றாம் ஆளுங்கிற பரிசுத்தாவி இயேசுவா எந்த நேரம் பேசிக்கொண்டிருந்தார் அவருடைய டேடியோடு. டேடி என்னை விட்டு விலக மாட்டார், ஏனால் நான் அவருக்கு எப்பொழுதும் பிரியமானது செய்கிறேன். இது கடைசி நாட்கள், சீர்திருத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ பேர் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இயேசுவாவின் 2000 வருஷங்களுக்கு முன்பு வந்து அப்பொழுது வேதமாக்கி எங்களை ஆராய்ந்து படித்துக் கொண்டிருந்த வேதமார்கள், சதுசேயர், பரிசேயர், அவங்க எல்லாம் இந்த பைபிள் ஸ்காலர்ஸ், அவர் வந்து சொன்னார், இப்படி நீங்கள் கேள்விப்பட்டீர்கள், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். யார் சொன்னது கண்ணுக்கு கண் பல்லு பல்லு? தேவன் மோசே மூலமாக சொன்னார். But there is a change that has come. Yeshua brought the change. ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். I tell you the truth. 25 தலைவர்களுக்கு மேலாக கூறப்பட்டிருக்கிறது. அதை ஓடி தெரிஞ்சு ஆராய்ஞ்சு படிச்சுப்பார். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். Now when Yeshua says something, Moses or Paul says another thing, we have to take Yeshua because he is the son of the living Elohim Yahweh. அவருடைய மகன், அவருக்குள்ளாக இருந்து யாவே பேசினார். யாவே என்றால் அது இந்த தேவனுடைய பெயர், அதுவே என் பெயர். அதையும் வேத புத்தகத்தில் மொழிபெயர்த்தவர்கள் எடுத்து போட்டாங்களே, இங்கிலீஷ்காரர்கள் தான். மற்ற லாங்குவேஜஸ் ஐ டோன்ட் நோ அபௌட் இங்கிலீஷ். இனி ஏறக்குறைய 7000 தடவை அவர் பெயரை எழுதி வைத்திருக்கிறார். யாவே, யாவே, இருக்கிறவராக இருக்கிறேன். அதை எடுத்து போட்டார்கள். 7 முகம் என்ன செய்தார்? ஒரு சொல்லொண்ட கொண்டு வந்த கத்தர், 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 கத்தர். ஆரம்ப புத்தகம் தொடக்க முடியும் வரைக்கும் கத்தர். So you don't know who that is. யேசுவாவுக்கு அடோனாய் எஜமான், மாஸ்டர், உரிமையாளர், சொந்தக்காரர். எங்களுடைய கழிவுறுதல் டேடியோடும் மகனோடும் தான் வர வேண்டும். அவர்களோடு ஐக்கியமாகிறதுனாலே அவர்கள் 2 பேரும் ஒரே ஆவியாக இருக்கிறார்கள். So simple. அவர்களுடைய தெய்வீக தேவ சுபாவம். நேற்றைய தினத்திலே நாங்கள்
இந்த அடிப்படையான எங்களது வேதமாக்கியம் 1 ஜான் 2:18 பிள்ளைகளே இது கடைசி மனத்தியாலும் போலி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி அந்த கிறிஸ்து இப்பொழுதும் இப்ப சொல்ல போறது அந்த ஒரு மனுஷன் அல்ல, அநேக போலி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அந்த சாத்தானின் ஆவியாகிய போலி கிறிஸ்துவின் ஆவியோடு இருக்கிறார்கள். எங்கே? சபைகள் வழியிலே இருந்து 1ஆம் நூற்றாண்டு தொடக்கம் எழும்பினார்கள். அவர்களைத்தான் இயேசுவா 24 சொன்னார், நான் நேரம் எடுத்து கெதியா போகாம உங்களுக்கு சொல்லுறது நன்றாக இந்த இருதயத்திலே சரியான உண்மையை அறிந்து கொள்ள. 24 எடுக்கும். மத்தேயு மேசியா இதைத்தான் சொன்னார். வருகிற அந்த கிறிஸ்தை குறித்தல்ல, இப்பொழுதும் அநேக அந்த கிறிஸ்துகள். இங்க பாருங்க 24 11 அநேக கள்ளத்திற்கு தரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். தயவு செய்து பிள்ளைகளும் தான் எல்லாரும் தான் இந்த அநேக என்ற சொல்லை கொஞ்சம் கவனிக்கொள்ளும். அநேகர் இடரடைவார்கள். 10வது வார்த்தை, அநேகர் ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுப்பார்கள், ஒருவரை ஒருவர் பாய்ப்பார்கள். அநேகம் கள்ளத்தீக்கர்கள் எழும்புவார்கள், அநேகர் வஞ்சிக்கப்படுவார்கள். கட்டளை இல்லாத ஒரு வாழ்க்கை பெருகுகிறதுனாலே பூமியிலே அநேகர், பார்த்தீங்களா எத்தனை தடை வேண்டு. அவர்களுடைய அன்பு தேவனுடைய அன்பு அகப்பை. இது அப்ப இது கிறிஸ்தவர்கள் குறித்து தான் பேசுறார். அநேகர் 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 கிறிஸ்தவ கூட்டங்கள், அநேகர் கட்டளை இல்லாமல், சொல்ல போனால் 98% கிறிஸ்தவ சபைகள் கட்டளைகள் இல்லை. கட்டளைகள் தூக்கறியப்பட்டாச்சு. அவர்களுடைய எண்ணம் கட்டளைகள் அனைத்தையும் யேசுவா சிலுவையிலே ஆணி அடித்தார். பவுல் எழுதின தேவ வாக்கியங்களை பிழையாக விளங்கினார்கள், பிழையாக புரட்டினார்கள். பீட்டர் சொன்னபடி 2ஆம் பீட்டர் பேதுரு கடைசி அதிகாரம் கடைசி வசனங்கள் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல இதையும் புரட்டுகிறார்கள். அவன் எழுதின சில காரியம் விளங்குறதுக்கு கஷ்டமாக இருக்கிறது. அதனால எங்கட விருப்பப்படி எடுத்து கட்டளைகள் எல்லாம் முடிஞ்சு போயிட்டது. நாங்கள் கிருபையின் காலம் சுத்த வஞ்சிப்பு. இது அந்த கிறிஸ்துவனுடைய ஆவியின் வஞ்சிப்பு. ஏன் அவனுக்கு பேர், முதல்ல இங்கிலீஷில் சொல்றேன், அவனுக்கு பேர் the lawless one. The lawless one. Lawless one என்று சொன்னால் கட்டளை இல்லாத மனுஷன் சமன் பாவ மனுஷன். கட்டளையை மீறுவதே பாவம். கட்டளை இல்லாத நாட்களில் நாம் ஜீவிக்கிறோம். 100% கிறிஸ்தவ சபைகளிலே 98% கட்டளைகள் இல்லை. அப்படியே அறிவிக்கிறார்கள். ஆவிக்குரிய டங் டாக்கிங், அந்நிய பாஷை பேசுகிற அமெரிக்கர்கள், கனேடியன்ஸ், பிரிட்டிஷ், ஆஸ்திரேலியன்ஸ், நியூஸ், த கிவிஸ். Until today, and Torah is the instructions of God. தேவனுடைய ஒழுங்குகள், அதை நாங்கள் பிறகு நாங்கள் பார்க்கலாம். பட்
ஒன்றோடு ஒன்று பின்னப்பட்டு இருக்கிறது. இப்ப பாருங்க, அந்த கிறிஸ்தவனோட குணாதிசயம், அவனுடைய பேரே கட்டளைகள் இல்லாமல் இருக்கிற மனுஷன். ஆப்போசிட், கட்டளைகளை எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்து அவரே கட்டளையாக, he is the Torah, he is the truth, he is the way, he is the life. I'm talking Yeshua the Messiah. When he said, I am the way, he is the Torah. I am the instructions of God, Elohim. That's why கள்ள திக்கதரிசிகளும் கள்ள மெய்ப்பர்களும் கள்ள போதகர்களும் நிறைஞ்சு போய் கிடக்கிறது. இலங்கையில் மட்டுமல்ல, எல்லா இடத்திலும். Why? They have no Torah. They've been deceived to think they're under grace. நாங்கள் கிருபையின் காலத்துக்கு இளைய இருக்கிறோம் என்று சொல்லி பேயினாலே, அந்த கிறிஸ்துவின் ஆவியினாலே வஞ்சிக்கப்பட்டு அவன் தான் இவன் சபைகளுக்குள்ள வேலை செய்கிறவன். தங்களோட பாட்டை செய்வீர்கள், யாரையும் காசு எடுக்கலாம், யாரையும் காணிய களவெடுக்கலாம், கள்ள உறுதி வைக்கலாம். You can do anything. No problem. யேசுவா தான் கட்டளை, அவரே டோரா, அவர் தான் சீனாயின் மேலே அதை கொடுத்தார். யாரு அதுக்கு வருவோம் நாங்கள் பிறகு. இஸ்ராயல் ஜனத்தை ஒரு ஏஞ்சல் வழி நடத்தினது. Who is that? Elohim said, I will send an angel to go before you. See to it that you obey him. அவர் குரலுக்கு கீழ்ப்படிய கவனமாயிருக்கும். Who is that? இப்ப 24:5 மத்தேயு. இனி அநேகர் வந்துட்டு அந்த சொல், என் பெயரை தரித்து கொண்டு நானே மெஷியா கள்ளக்கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை அந்த ஒரு ஹைலைட்டர் எடுத்து இந்த 24ஆம் அதிகாரத்தில் மத்தேயு ஹைலைட் பண்ணி பாருங்க. எத்தனை தடக்க அந்த சொல்ல பாவிச்சிருக்கிறார். அநேகர் 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 அநேகம் கள்ளத்திக்க தரிசி. அப்படி என்ன கள்ள போது கள்ள மெய்ப்பர்கள்? டெபினெட்லி அநேகர் 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 வஞ்சிக்கப்படுவார்கள். ஏன் வார்த்தையிலே இல்லை, கட்டளைகளிலே இல்லை. அவர்களின் வஞ்சிப்பான் அந்த வாழ்க்கையை அநேகர் பின்பற்றுவார்கள். அதுதான் ஜான் எழுதி வைத்திருக்கிறான். If anyone does not bring Messiah's doctrine, கிறிஸ்துவின் போதனையை கொண்டு வராத எவனும் அவனை விட்டு விலகி இருங்கோ. அவன் நோய் கொண்டவன், அவன் தேவனுக்குரியவன் அல்ல. கட்டும் சொற்களால் எழுதி வைத்திருக்கிறான். வீட்டுக்கு அடுக்காம அவனோடு விட்டு விலகியிரு, அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாதே, அவன் பாவங்களிலே நீ ஈடுபடுவாய். இவற்றை நான் எழுதவில்லை, நான் எழுதவில்லை இவற்றை. நேற்றைய தினத்தில் சொன்னேன், நான் பேசுகிற இந்த வேத வாக்கியங்களுக்கு எவன் ஒருத்தன் கிறிஸ்தவன் எனப்பட்டவன் டிஸ்லைக் போடுறான், நீ தரமான ஒரு ஆந்தி கிறிஸ்து என்பதை அறிந்து கொள். அந்த கிறிஸ்துவின் ஆவி உனக்குள்ளாகி இருக்கிறது, மனம் திரும்பு. எனக்கு போடவில்லை,
நீ அவருடைய வார்த்தைகளுக்கு எப்போடுகிறாய்? நோ, நான் இந்த யேசுவா சொன்ன இந்த வாக்கியங்களுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டேன். You are an antichrist. You are a demon spirit. And many people have that demon spirit. And the demon, antichrist demon, அந்த சபைக்குள்ளே வச்சு கொண்டிருக்கிறார்கள். இருந்தா போல தெய்வம் அந்த மழை நேரங்களில் மழை முடிஞ்ச உடனே அந்த மண் சரிவு வரும், பதுள்ள பண்டார வெள்ளம் மற்ற பொறிஞ்சு கொண்டு போய் வந்து அது மாதிரி விலகி போவார்கள். They don't know. அந்த கிறிஸ்துவின் ஆவியுடைய வேலை உண்மையான கிறிஸ்துவை போல நடிச்சு உள்ள வந்து ஆவியானவர் என்று சொல்லுகிற ஒரு ஆள் ஆவி பேசுகிற மாதிரி பேசி அவர்களை நம்ப வச்சு போடுவார். They cannot believe that they are false. அவர்கள் பொய்யர்கள் அல்லது அவர்கள் வேறு ஒரு கிறிஸ்துவை வைத்திருக்கிறார்கள் என்று 100% அவர்களுக்கு தெரியும். உண்மையை விரும்புகிற பிள்ளைகள் தாங்கள் போகிற தெரு ரோட் சரியானது, உள்ளே குடிகொண்டிருக்கிற டடியும் மகனும் உண்மையானவர்கள், மெய்யான ஒரே தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பிய யேசுவா மெஷியா இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை நித்திய ஜீவன், அதுவே நித்திய ஜீவன். நான் உண்மையான யேசுவா மெஷியா கிறிஸ்துவை வைத்திருக்கிறேன் என்று நான் சொன்னேன். தேவனுடைய ஸ்கேனிங் மெஷின் இதில் இருந்து அறியலாம், 100% அறியலாம். நீ ஐமிச்சப்பட்டு சந்தேகப்பட்டு பயந்து நான் ஒன்றுக்கும் தேவையில்லை. அந்த படிப்புக்கு நான் இது முடித்ததும் வருவேன். யூ கேன் நோ now. அந்த தகப்பனையும் மகனையும் அதி உயர்ந்த தேவனையும் அவருடைய மகனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து அல்லாமல் வேறு யார்? அவன்தான் பொய்யன், நடிக்கிறவன், பதில் போடுகிறவன், எதிர்க்கிறவன். So இந்த இதில் யேசுவா சொன்னதான் அநேகம் பேர் எழுப்பினார்கள். இப்ப அந்த கிறிஸ்துவின் ஆவியை குறித்து தான் நான் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆவி முண்டங்களுக்கு பின்னால ஆவிகள் இருக்கிறது போல அந்த முண்டங்களுக்கு எல்லாத்துக்கும் பேர் ஒன்று உண்டு. அன்றைக்கு ஒரு பேர் ஒன்று எழுப்பி ஆடினது. பேரை பார்த்து கொண்டு நின்ற பிள்ளைகள் நானா சீனாண்டு சொன்னார்கள். நானா ராவண்ணா எனக்கு தெரியாது. அதெல்லாம் அந்த நடனத்துக்கு பாத்திரராக இருக்கிறது, நடனங்களுக்கும் பரதநாட்டியத்துக்கும். அது சோமில்லாத ஒரு ஆள். ஆக்களை நம்ப வைக்கிறதுன்னா பேர் போனவன் பிசாஸ். இந்த ஆவி போலி கிறிஸ்துவின் ஆவி உலகம் அதனுடைய வேலை சபைகளுக்குள்ளேதான். இங்க பாருங்க எங்க தொடங்குது. நான் உங்களுக்கு காண்பித்த நான் 19 முதலாம் யோகனான் 19 2ஆம் அதிகாரம் 19 முதலாம் ஜான். அவர்கள் யார்? இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள். பிழையான ஒரு கிறிஸ்துவின் ஆவி, போலி கிறிஸ்துவின் ஆவி உள்ளே வைத்திருக்கிறவர்கள். வெளியிலே கிறிஸ்தவர்கள், வெளியிலே அந்நிய பாஷை பேசுகிறார்கள். நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். ஆனாலும்
அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை, உண்மையான கிறிஸ்துவை கொண்டவர்களாய் இருக்கவில்லை, வேதவாக்கியங்கள் சொல்லுகிற கிறிஸ்துவாய் இருக்கவில்லை. அவர்களுக்குள்ளே டேடியும் மகனும் இருக்கவில்லை. ஒரு காலத்திலும் கிறிஸ்து தனியா இருக்க மாட்டார். கிறிஸ்துவனுடைய ஆவி, அவருடைய பிரசன்னம். மாடி வீட்டிலே சந்தித்தவர், எம்மாவு தெருவிலே நடந்து வந்தவர், கடற்கரையிலே பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சு கொடுத்தவர், you know, this was right after the resurrection. சூரியன் இன்னும் எழும்ப இல்லை, அவர் போய் அங்க நின்று வேலை செய்யத்தவங்க. பிள்ளைகள், my goodness. The resurrected Yeshua விறகுகள் எடுத்து அந்த நெருப்பை மூட்டி, நெருப்பு என்ன நெருப்பு மூட்டினார்? சாக்கோல் ஃபயர், சிரட்டக்காரி அதான் போடப்பட்டிருக்குது. எப்படி எடுத்து அதை பத்த வச்சாரு எனக்கு தெரியாது. மாவு குழைச்சு olive oil, I don't know. Roti செய்தா, fresh roti. Grilled fish. அவர்தான் சபையிலே டேடியோடு சேர்ந்து வேலை செய்கிறார். அவர் மூன்றாம் ஆளுங்கிற பரிசுத்தாவி நைசியாவின் கண்டுபிடிப்பும் பொன் கண்டுகுட்டியும், எப்படி அது கண்டுபிடிப்பும் பொன் கண்டுகுட்டியும், பொன் கண்டுகுட்டியை செய்தார்கள். மோசே வர தாமதித்தது. முன்னூறு வருஷங்களாக போயிட்டு. அப்போஸ்தலர்கள் நினைத்தார்கள், மாஸ்டர், are you going to set up the kingdom? ராஜ்யத்தை இப்பொழுதுதான் நீ கொடுக்க போறீர் இஸ்ரேலுக்கு. அவ்வளவு கெதியா காரியங்கள் சம்பவிக்கும் என்று நினைத்தார்கள். Oh well, யேசுவா எடுத்துக் கொள்ளப்பட்டார். 50ஆம் நாளிலே அவர் டேடியோடு தம்முடைய பிள்ளைகளை நிரப்பினார் ஊழியத்துக்காக. The 50th day அவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற கடைசி நாட்கள் மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். ஒருவன் சொல்லட்டும் மூன்றாம் ஆண்டு நீ அந்த கிறிஸ்து, அவர் அந்த ஆவியை உடையவனாய் இருக்கிறாய். நீ வஞ்சிக்கப்பட்டாய், தெரியத்தனமாய் பேசுகிறாய், என் ஆவியை ஊற்றுவேன். அந்த அவருடைய ஆவி, அவருடைய பிரசன்னம் தான் யேசுவாவை மரணத்தில் இருந்து எழுப்பியது. ரோமர் 8, 9, 10, 11. அவரும் மகனும் ஒன்று, ஒரே ஆவி. 100 வருடங்கள் முடிந்து போயிட்டு உபத்திரவங்கள் தொடங்கியது.
சீஷர்கள் சிதறி அடிக்கப்பட்டார்கள். சவுலும் அந்த நேரத்திலே மெஷியாவின் உண்மையான சீஷர்களை துன்புறுத்துவதிலே ஈடுபட்டு இருந்தான். வருடங்கள் கடந்தது, இன்னமாக இயேசுவா திரும்பி வரவில்லை. அப்போஸ்தலர்கள் பீட்டர், ஜான், ஜேம்ஸ் ஒருவரின் ஒருவராக மரித்து போனார்கள். கவனமாய்கள், நீ விளங்கும்படி இந்த வார்த்தைகளை உபயோகிக்கிறேன். 200ஆம் ஆண்டு வந்தது. உபத்திரவம் அதிகரித்தது. இயேசுவா இன்னும் திரும்பி வரவில்லை. மாம்சமானிய அவர் வேற்றுமின் ஆவியை ஊற்றுவேன் என்று கடைசி நாட்களில் சொன்னாரே ஜோயல் மூலமாக. எங்க இந்த கடைசி நாள்? அதுக்கு பிறகு நீ ராஜ்யம் வர வேணுமே, அவர்கள் வர வேணுமே, ராஜ்யம் நிலைநாட்டப்பட வேணுமே, சியோன் என் குடியிருப்பாக நான் தெரிந்து கொண்டேன், அதுவே நான் ஜீவிக்கும் இடம் என்றெல்லாம் சொன்னாரே, எங்க இன்னும் காண இல்லை. 250 வருடங்கள் முடிந்தது. முன்னூறாம் வருடம் வந்தது, இன்னும் வரவில்லை. இயேசுவா யார்? அதுவும் இந்த தேவனோடு அவருக்கு என்ன தொடர்பு? அவர் சிருஷ்டிக்கப்பட்டவரா அல்லது ஆதி முதல் கொண்டு இருந்தவரா? இதனுடைய ஆழங்கள் என்ன என்று பலவிதமான பிரிவினை கொண்ட போதனைகளும் சந்தேகங்களும் ஆதி கிறிஸ்தவர்கள், the church fathers, அந்த டைம்ல யூதர்களை விட்டு பிரிந்து போனார்கள். ஏற்கனவே கிரேக்க புறஜாதிகளாலே pagans, Greek pagans, அந்தியோக்கியாவிலே கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றுக்கொண்டார்கள். வேத வாக்கியங்களை விட்டு பிரிந்து, யூதர்களுடைய பண்டிகைகளை விட்டு பிரிந்து, யூதர்கள் அனுசரித்த எல்லாவற்றையும் விட்டு பிரிந்து தங்களுக்கு கொண்டொரு கிறிஸ்தவம் என்கிற ஒரு மதத்தை உண்டு பண்ணிய. இன்னமும் இயேசுவா வரவில்லை. 325 வந்தது. மெஷியாவுக்கு பின் 325ஆம் ஆண்டு ஒரு விசுவாச அறிக்கையை வெளியிட்டார்கள். அது வளர்ந்து 381 மூன்றாவது ஆள் என்ற ஒரு அவர்களுக்கு தெரியாத குழப்பப்பட்ட ஒரு ஆவியை, பரிசுத்த ஆவி என்று சொல்லி, மகனை பிதாவோடு தேவனாக்கி சமமாக்கி, இந்த மூன்றாவது ஆவியையும் அதி உயர்ந்த தேவனோடும் அவர் மகன் யேசுவாவோடும் சமமாக்கி, 3 தேவர்கள் என்று சொல்லி, ஆனாலும் ஒன்றாக இயங்குகிறார்கள் ஒரே தேவன் என்று சொல்லி, இந்த வஞ்சிப்பான இந்த தெரியக ட்ரினிட்டி டாக்ட்ரின் எனப்பட்ட காரியத்தை கொண்டு வந்து இன்றைக்கு 99.9% கிறிஸ்தவ சபைகளிலே ஆவிக்குரியதோ ஆவிக்குரியாமல், மெயின் லைனோ மெயின் லைன் இல்லையோ, புரொட்டஸ்டன்ஸோ அல்லது வேறு யாரோ, அமெரிக்கா, கனடா, யூரோப் and Australia, East Asia and New Zealand எல்லாருமே கடைபிடிப்பது இந்த திரியக இந்த தேவன் எனப்பட்ட போதனை, which is not in the Bible. இதுக்கு தான் பேர் கண்டுகொண்டி. இப்ப வடிவா கேளுங்க. எகிப்திலே
எகிப்திலே இருந்து விடுதலை முடிந்தது. ஆடலோடும் பாடலோடும் வந்தார்கள். செங்கடல் பிளந்தது. தேவன் அவர்களோடு உடன்படிக்கை பண்ண ஏற்கனவே தீர்மானித்திருந்தபடியால் அவருடைய ஒழுங்குகளை அவர்களுக்கு கொடுத்தார். சீனாய் மலையிலே ஷபவுட். ஓகே, இதெல்லாம் the Torah was given, the 10 commandments was given. 10 கற்பனைகள், கட்டளைகள். Now actually I didn't prepare for this. I didn't. What's to be done here? God knows the exact time. யாத்திரை 32 எடுங்கோ. மோசஸ் மட்டும் கூப்பிட்டார் மலை உச்சிக்கு. எல்லாரும் அங்கே நின்றார்கள். மோசேயோடு பேசிக்கொண்டே இருந்தார். What I believe, the one who spoke to Moshe was Yeshua, the Messiah. You know why? Yeshua said, நீங்கள் யாருமே ஒருவருமே அவருடைய குரலை கேட்கவில்லை. Who spoke? யாத்திரை. மோசே மலையிலே இருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்ட பொழுது, can you see the parallel? மோசே வர தாமதித்தான், யேசுவா வர தாமதிக்கிறார். இன்னமும் 300ஆம் ஆண்டிலே இன்னும் அவர்களுக்கு அவதியா போயிட்டது. எங்க காண இல்லை இன்னும். அவர்கள் அருளிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்தில் இருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசைக்கு என்ன நடந்ததோ எங்களுக்கு தெரியாது, அறியோம். அதனால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார். தேவன் அழைத்து கொண்டு வந்தது சொல்ல இல்லை. எங்களை எகிப்தில் இருந்து அழைத்து கொண்டு வந்த மோசைக்கு அவ்வளவு மந்த இருதயம் உள்ளவர்கள். அதற்காக உங்கள் மனைவிகள், உங்கள் மகன்மார், உங்கள் மகள், பொம்பளை பிள்ளைகள், ஆம்பளை பிள்ளைகள் காதுகளில் இருக்கிற பொன்களை எல்லாம் எடுத்து காது தோடு, மகன்மார் வந்தால் அவர்கள் தோடு போட்டான்னு எனக்கு தெரியாது, என்னிடத்தில் கொண்டு பாருங்கள் என்று ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன் ஆபரணங்களை, அந்த தோடுகளை கலத்தி ஆறுவதற்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து அதை உருக்கி அது ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். காஃப். அப்பொழுது அவர்கள், இஸ்ராயேலை, உங்களை எகிப்து தேசத்தில் அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளை என்றார்கள். அதுக்கு பிறகு பலிபீடத்தை கட்டி, அதுக்கு பிறகு சாக்ரிஃபைஸ் பண்ணி, அதுக்கு பிறகு அதுகள் எல்லாம் அறுத்து விழுந்து வணங்கினான்.
இப்ப இங்க பாருங்க, மோசே வர தாமதித்த நேரம் கண்டுகுட்டி ஆரம்பிக்கப்பட்ட 300 வருடங்கள் முடிந்து இன்னமுமாக இயேசுவா வர தாமதித்த நேரம் கிறிஸ்தவர்கள் ஏற்படுத்தின கண்டு குட்டிதான் தெரியாத தேவன் போதனை. இதான் இன்று வரை தொழுது கொள்ளும் கண்டுகுட்டி. மோசே வர தாமதிச்சாச்சு, ஏற்படுத்தினார்கள் ஒரு தேவனை. இங்கேயும் அதே மாதிரி வேத வாக்கியங்களிலே கூறப்படாத ஒரு அதி உயர்ந்த தேவன், அவருடைய மகன், இல்லாத ஒரு ஆவி, மூன்றாவது ஆளண்டி இல்லாத ஒரு ஆவியை பரிசுத்தாவி என்று சொல்லி, அவரும் தேவன் என்று சொல்லி, அவரும் மகனோடு சமன், அவரும் அந்த ஆவியும் டடியோடு சமன், 3 பேர் ஒரே தேவன். இதுதான் கிறிஸ்தவர்களின் பொன் பொன் எரும மாடு, கண்டுகுட்டி அல்ல. ஏன் உலகத்தை சுத்தி வளைச்சு பிடிச்சிருக்குது, டடியை மகனையும் தள்ளி போட்டு இருக்குது. நம்முடைய ஐக்கியம் அது உயர்ந்த தேவனோடும் மகனோடும். இந்த 3ஆம் ஆளுங்கிற இந்த ஆவி வந்து தள்ளி போட்டு இருக்குது. இங்கால வாங்க, ரெண்டு 22 எடுக்கும். 1 ஜான் 2:22. Well, I don't know where I've been taken. உண்மையை விட்டு விலகினார்கள். எல்லாம் நாங்க பிறகு அதை தனியா படிக்க வேண்டும். ஏன் கண்ணுக்குட்டி வந்தது? மோசையின் நேரம், மோசே தாமதித்ததும் அவருடைய உண்மையை விட்டு விலகினார்கள். அவருடைய ஒழுங்குகளை விட்டு விலகினார்கள். அதி உயர்ந்த தேவனுடைய ஒழுங்குகளை. ஒழுங்குதான் தோரா, instructions of God, Elohim. Now watch this. 1 John 2:21. உண்மையை நீங்கள் அறியாததனால் அல்ல, நீங்கள் உண்மையை அறிந்திருக்கிறதுனாலும் உண்மையினால் ஒரு பொய்யும் உண்டாயிராது என்பதையும் நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலும். பயப்பட தேவையில் உண்மையிலே இருந்த அதனால பொய் வராது. உங்களுக்கு எழுதியிருக்கிறேன், யெஷுவா மெஷியாவை மெஷியா அல்ல, கிறிஸ்து அல்ல என்று ஏற்றுக்கொள்ளாதவனே அல்லாமல், டினாய் பண்றவன், மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறு யார் பொய்யன்? எங்களுக்கு பொய்யன் யாருன்னு தெரியும், பேய். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான். அருளப்பர் ஜோன் 8:44. அவனே பொய்யன், டடியையும் மகனையும் மறுதலிக்கிறவனே போலிக்கிறிஸ்து. போலிக்கிறிஸ்து ஒரு ஆவி. இந்த போலிக்கிறிஸ்துவின் ஆவி கிறிஸ்தவர்களுக்கு பரிசுத்த ஆவியை போல 3ஆம் ஆளாக நட்டுகிறது. மூன்றாம் ஆளாக. அதனால எப்படி தெரியும்? டடியும் மகனும் அவர்கள் வாழ்க்கையிலே இல்லை, அவர்கள் மறைந்து போனார்கள். This is the spirit that got in Nicaea and Constantinople. யாருடைய வாயில கேட்டாலும் இந்த 3ஆம் ஆள் தான். யாருடைய வாயிலையும் இந்த அந்நிய பாஷை தான்.
டாடியும் மகனும் மறைந்து போனார்கள். நம்முடைய ஐக்கியம் டாடியோடும் மகனோடும், அது உயர்ந்த தேவன் ஆபிரகாமின் தேவனோடும் அவருடைய மகன் யேசுவா மெசியாவோடும் நம்முடைய ஐக்கியம், நம்முடைய ஃபெலோஷிப், நம்முடைய சம்பாஷணை யேசுவாவின் குரல் கேட்டு நாங்கள் வழி நடத்தப்பட வேண்டும். அவருடைய குரல், அவரது வார்த்தை, அவர் வார்த்தையிலே அவர் குரல் கேட்கும். ஆடுகளுக்கு மேய்ப்பன் குரல் தான் கேட்க வேண்டும். ஆடுகளை காக்கிறவர் அவர் டாடி, கதவை திறக்கிறவர் டாடி. கதவுதான் யேசுவா நலமைப்பன். ஏன் டாடி திறக்கிறார்? அது என்னத்தை காண்பிக்கிறது? டாடி தான் நலமைப்பன். ஆடுகளின் மேய்ப்பனை வெளிப்படுத்த வேண்டும். மத்தேயு 11:27. டாடி மகனை வெளிப்படுத்த வேணும், மகன் டாடியை வெளிப்படுத்த வேணும். யாருக்கு சித்தமாயிருக்கிறார்களோ மகன் அப்படிப்பட்டவர்களுக்கு டாடியை வெளிப்படுத்துவார். இங்க இந்த போலி கிறிஸ்துவின் ஆவி டாடியையும் மகனையும் மறுதலிக்கும் சாத்தானின் ஆவி. So Christianity formed another religion, and they are holding on to the third person called the Holy Spirit. மூன்றாம் ஆள் என்று சொல்லும் ஆவியை பிடிச்சு கொண்டு இப்பொழுது கிறிஸ்தவம் ஆவியகமாக மாறியது. Christianity became spirituality. கிறிஸ்தவம் அல்ல, ஆவியகம். ஆவியகம் யூதர்களின் கொடுக்கப்பட்ட வேத வாக்கியங்களில் இவை ஒன்றையுமே பார்க்க முடியாது. இருபத்தி 4 பாருங்க. 23 மகனை மறுதலிக்கிறவன் டாடியை உடையவன் அல்ல. இதெல்லாம் மகனார் வார்த்தையை கொண்டு வந்தவர் டாடியின் வார்த்தை. மகன் வார்த்தையை மறுதலிக்கிறா மகனை ஏற்றுக்கொள்ளாம விட்டவுடனே நீ மகனை ஏற்றுக்கொள்ளாமல் மறுதலிக்கிறாய். அவர் இல்லாம உனக்கு டாடி கிடையாது. அதான் இது சொல்லுது. அவர் கொண்டு வந்த வார்த்தை டாடியின் வார்த்தை. யேசுவாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது யேசுவாவின் டாடி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாய். டாடியும் மகனும் எப்பொழுதும் ஒன்று. மகனை அறிக்கை இடுகிறவன் என்றால் அதுவும் நாங்க படிக்க வேண்டும். சும்மா ஒரு கூட்டத்தில் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளுகிறேன் சொந்த இரட்சகராக எனக்குள்ளே வாரும். 100% பிழை. மகனை அறிக்கை இடுகிறவன் என்றால் வேத வாக்கியங்கள் சொல்லுகிறபடி மகனை ஏற்றுக்கொள்ளுகிறவன், அவருடைய நற்செய்திக்கு கீழ்ப்படுகிறவன், அவருடைய கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு அவர்கள் தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அதுக்கு பிறகு அந்த ஞானஸ்தானம் எடுத்து சித்திரவதை செய்யப்படும் அந்த மரத்தை தூக்கி கொண்டு அவருக்கு பின்னால போகிறவன் தான் அறிக்கை இடுகிறவன். One who accepts wholeheartedly
the message and the commandments of Yeshua the Messiah. என்றால் எல்லாமே அது தேவனுடைய வார்த்தை. அவருடைய கட்டளைகள் நித்திய ஜீவன் என்பதை அறிவேன். அருளப்பர் 12:49 John 12:49-50. You should be knowing these things now. இங்க மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். When the church starts, எங்களுடைய gathering, இந்த கேள்விகள் டாடிக்கு சித்தமானால் எல்லாம் கேட்கப்படும். And many of you will be called to teach the young ones, to teach the lambs, ஆட்டுக்குட்டிகளுக்கு சாப்பாடு கொடுக்க. Alright? இப்ப அன்றைய தினத்தில் நாங்கள் பார்த்தது 2 கொரிந்தியர் என்ன மாதிரி மோசேயின் காலத்திலே கண்டுகுட்டியும் 300ஆம் ஆண்டிலே கிறிஸ்தவர்களின் மாட்டுக்குட்டியையும் பார்த்து நீங்களா? மோசே வர தாமதித்தது, இங்கே யேசுவ வர தாமதித்தது. ஒன்றையுமே காணலை. வேற யூதர்கள் சும்மா ராஜ்யமும் அறிவே. 2 கொரிந்தியர் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், தேவன் தம்முடைய அப்போஸ்தலரை அழைக்கிறார். பேய் அதை கொப்பி அடிக்க சில மனுஷர்களை அழைத்து போலி கிறிஸ்துவின் ஆவியை போட்டு வெளியாலே அவர்கள் தேவனுடைய ஊழியர்களாக காணப்பட்டு அவர்களை அப்போஸ்தலர் 2 பேர் வச்சிருக்கிறார். ஒரு ஆள் பிடிபட்டான். வெளிப்படை புத்தகத்திலே எபேசியர் பட்டணத்தில் உள்ள சபையிலே பீட்டர் எழுதினான், கள்ள தீர்க்கதரிசிகள் உங்களிடத்திலே இருந்தார்கள், கள்ள போதகர்களும் இருப்பார்கள், மெய்ப்பர்கள், நற்செய்தியாளர்கள். ஸோ அந்த 5 ஊழியத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் கொப்பி அடிச்சு பேய் தன்னுடைய ஊழியர்களை கிறிஸ்டியானிட்டி என்கிற கூட்டத்துக்குள்ளே அனுப்பி இருக்கிறான். யூதர்கள் கூட்டத்துக்குள்ளே அல்ல, கிறிஸ்டியன்ஸ் எனப்பட்ட கூட்டத்துக்குள்ளே. அது போடுங்க. அப்போஸ்தலர்கள் இயேசுவை அழைத்தவர்கள் உண்டு, பேயினாலே கொப்பி அடிக்கப்பட்டவர்கள் உண்டு. வித்தியாசம் கண்டுபிடிக்காண்டில் ஆபத்து. அதே மாதிரி தீர்க்கதரிசிகள், அதே மாதிரி நற்செய்தியாளர்கள் கொப்பி அடிச்சு அவன் வைத்திருக்கிறான். கள்ள மெய்ப்பர்கள், கள்ள போதகர்கள். இயேசுவை அழைச்ச மாதிரி பேய் அழைச்சு வச்சிருக்கிறான். அதில் தான் அப்போஸ்தலரை பற்றி சொல்லிக் கொடுத்து தீர்க்கதரிசிகள், அந்த ஜெசபெல்ங்கிறவள் அந்த இதில் தியத்தீரா சபையிலே யேசுவா உயிர்த்தெழுந்தவர், அவர் கடிந்து கொண்டு ரிபியூக் பண்ணி அவளை சவப்பட்டியிலே போடுவேன் என்று சொன்னது. அவள் பிள்ளைகளை கொல்லுவேன் 3ஆம் அதிகாரத்தில். ஓகே, வெளிப்படுத்தின புத்தகம். அப்ப அது தீர்க்கதரிசிகள். நற்செய்தியாளர்கள் தான் நான் இங்கால வந்து உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தது. அந்த 2 கொரிந்தியர் 11:3 ஆயிலும் பாம்பானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏமாளை வஞ்சித்தது போல உங்கள் மனமும் மெஷியாவை மனம் கிறிஸ்துவை பற்றும் உண்மையின் என்று. உண்மை தேவனுடைய வார்த்தை. ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்ள வேணும். இயேசுவாவை உண்மையிலே பின் செல்ல வேணும். அவரே உண்மை. நானே உண்மை, நானே வழி, நானே ஜீவன்.
உண்மையிலே நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். இது எப்படியாகும்? மனதிலே வஞ்சிப்பு வந்து எப்படி ஆகும் என்று உடனே 4வது வார்த்தையிலே பவுல் சொல்லுகிறார். எப்படி என்று பாருங்க. எப்படி எண்ணில் எப்படியாக வஞ்சிக்கப்பட போறாங்க? உண்மையான கிறிஸ்துவிலே இருந்து வழி விலகி வேத வாக்கியங்கள் சொல்லுகிறபடி தேவன் முத்திரையிட்டதான் உண்மையான கிறிஸ்து. எப்படி எனில் உங்களிடத்திலே வருகிறவன் அந்த வாரான். பவுல் வந்த மாதிரி பிசாசு தன்னுடைய ஆவியை போட்டு போலி கிறிஸ்துவின் ஆவியை வெளியிலே கிறிஸ்தவர்கள் மாதிரி அவன் வெள்ளைக்காரனாக இருக்கலாம், கருப்புக்காரனாக இருக்கலாம், ஐரோப்பியனாக இருக்கலாம், இந்தியனாக இருக்கலாம், ஸ்ரீலங்கனாக இருக்கலாம். வெளியிலே கிறிஸ்தவர், உள்ளே எப்படிப்பட்ட ஆவி, அதைத்தான் நாங்க பார்க்கிறோம். இங்க உள்ளுக்கு என்ன? உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் அறிவிக்காத வேறு ஒரு இயேசுவை பிரசங்கத்தை. ஆனால் இன்றைக்கு காலையிலே நான் இதை கொஞ்சம் யோசிச்சு கொண்டிருக்கிற நேரம், நாங்கள் பிரசங்கியாத வேறு ஒரு, எனக்கு ஞாபகம் வந்தது வேறு ஒரு என்றால் கிரேக்க பாஷை என்ன போட்டிருக்க வேணும். நான் இதை குறித்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த நான் அதே இனத்தில் ஒருவர், அதே இனம், சேம் கைண்ட், அது ஆலோஸ் கிரேக்க பாஷை. இது வேறு ஒரு இருக்கிறபடியினாலே சொல். என்னை போல் இன்னும் ஒருவர் என்று ஜான் புத்தகத்திலே போட்டிருக்கிறது. ஓகே, என்னை போல் இன்னும் ஒருவர், அதே சாதி, அவர் மனுஷனாக பேசினார். வரும் பொழுது இப்பொழுது உயிர்ப்பிக்கும் ஆவியாக வந்து இப்பொழுதும் வேலை செய்கிறார். பிள்ளைகளுக்குள்ளே குடியிருக்கிறார் டேடியோடு. அப்ப நான் நினைச்சேன் வேறு ஒரு இடத்திலே கிரேக்க சொல் கட்டாயம் ஹெட்ரோஸ் தான் வந்திருக்க வேண்டும், ஆலோஸ் வந்திருக்க முடியாது. ஆனால் நான் ஆராய்ந்து பார்த்த பொழுது இந்த இடத்திலே நாங்கள் அறிவிக்காத வேறு ஒரு என்கிற இடத்திலே ஆலோஸ் போட்டிருக்குது கிரேக்க சொல். அப்புறம் இது என்னண்டு அதே கிறிஸ்துவை, அதே கிறிஸ்து இயேசுவை பிரசங்கிக்கிறது. என்ன நடந்திருக்குது என்று சொன்னால், வேத வாக்கியங்களே கூறப்பட்ட இயேசுவா ஒரு ஆள் தான். ஆனால் நற்செய்தி கொடுக்க அழைக்கப்பட்ட, பிசாசினாலே அழைக்கப்பட்ட போலி கிறிஸ்துவின் ஆவியை கொண்ட இந்த மனுஷர்கள் வேறு ஒரு இயேசுவாவை தங்கள் நய வசனிப்பினாலே வேத வாக்கியங்களிலே கூறப்படாத இன்னும் ஒரு இயேசுவாவை நற்செய்தியாய் அறிவித்தார்கள். அவர்களது அநேகமான நற்செய்தியிலே அன்பு, தயாளம், பாசம், இரக்கம், கொடுங்கள், அது இதண்டு, this will be the love message. இயேசு நல்லவர், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு கைவிடார், இயேசு என்றென்றும் உம்மை கவனிக்காம, இயேசு உன் கண்ணீரை துடைப்பாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எல்லாம் பங்கம், பாதாளத்தின் போய் இந்த சுவரொட்டிகள்ல இப்போ அது நல்ல வேலை. எங்கட இந்த அரசாங்கத்தில்
உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இதெல்லாம் வஞ்சிப்பு. யேசுவா சொன்னது சீஷர்களுக்கு, அவர்கள் துக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள், அவர் போறார் என்று. அவர் போய் அவர் சொன்னார், நான் மறுபடியும் உங்களை சந்திப்பேன், அதாவது உயிர்த்தெழுந்து நான் வருவேன் உங்கள் சுக்கம் சந்தோஷமாய் மாறுவேன். இவங்க அதை புடுங்கி எடுத்து போட்டு போடுறாங்க நற்செய்தி கூட்டங்களில், சுவரொட்டிகளில். வஞ்சிக்கப்பட்ட போலி கிறிஸ்தவர்கள், போலி நற்செய்தியாளர்கள், வேத வாக்கியங்களிலே சொல்லப்படாத இன்னும் ஒரு யேசுவாவை சீனி போலையாக பலகாரமாக செய்து சாப்பிட கொடுக்கிறவர்கள். That's what it happens. நாங்கள் பிரசங்கியாத வேறு ஒரு யேசுவாவை அறிவித்தானே ஆனால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறு ஒரு ஆவி, இதுல இந்த வேறு ஒரு செக் பண்ண, இந்த ஆவியில என்ன போட்டிருக்கிறான்னு பார்க்க, வித்தியாசமான ஒரு ஆவி, ஹெட்டரோஸ். அப்படி heteros, a different spirit, a spirit that is not from Yahweh. யாவேயும் அவருடைய மகனும் சேர்ந்த ஒரே ஆவி இல்லாமல் வேறு ஒரு ஆவி, that is satanic spirit, that is a spirit of an anti-Messiah. வேத வாக்கியங்களிலே கூறப்படாத, அவரை விவரித்து கூறப்பட்ட மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளிலும் பாடல்களிலும் கூறப்பட்ட யேசுவா மெஷியாவை அறிவிக்காமல் இவர்கள் தங்களுக்கு கேடுண்டாகும்படி போலி கிறிஸ்துவின் ஆவியை கொண்டு இவர்கள் வேறு ஒரு இயேசுவை அறிவிக்கிறார்கள். ஆகையினால் அதை கேட்டு விசுவாசிக்கிறவர்கள் வேறு ஒரு போலி கிறிஸ்துவின் ஆவி, இந்த வேறு ஒரு ஆவி ஹெட்டரோஸ் அவர்களுக்குள்ளே வந்து இறங்கும். நீங்கள் பெற்றிராத வேறு ஒரு ஆவி ஹெட்டரோஸ், a different spirit, satanic spirit. உங்களுக்கு தெரியும், ஒரே ஆவி, ஒரே தேவன், ஒரே எஜமான், ஒரே ஆவி. அதி உயர்ந்த தேவன் பிதாவாக டாடியாக இருக்கிறார், அவருடைய மகன் எஜமான் யேசுவா. அதுக்கு பிறகு ஒரே ஆவி, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே ஆவி. It's just a different spirit. Now you see why. இப்போ சொல்லுங்க, உலகம் எல்லாம் பிரிவினை 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 வெட்டிச்சு. இந்த மழை இல்லாத இடங்கள்ல பூமி வெடிச்சு போய் கிடக்கிற மாதிரி, வனாந்தரத்தில் களிமண் மழை இல்லாத நேரத்தில் எல்லாம் வெக்கையினாலே வெட்டிச்சு போய் கிடக்கும். அதான் எனக்கு மனதுக்கு வந்தது, பிரிவினை. இந்த ஆவி செய்த அவன் சபைகளுக்குள்ளே இந்த வேலை செய்ய ஒரு ஆள் பிரிச்சு கலைகள் எல்லாம் ஏற்பட்டு நீங்கள் பெற்றிராத வேறு ஒரு ஆவியை, நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறு ஒரு நற்செய்தி. இந்த ரெண்டு கடைசி வேறு ஒருவும் நான் பார்த்த பொழுது ஆராய்ந்து, ஹெட்டரோஸ், வித்தியாசமான ஹெட்டரோஸ். அதாவது பால் கொண்டு வந்த நற்செய்தியாக, பால் கொண்டு வந்த நற்செய்தி தேவனுடைய ராஜ்யம்,
அதை குறித்தே பேசினான், கடைசி மட்டும் பேசினான். அவருடைய சிலுவை மரணமும் உயிர்த்தெழுதலும் எங்களுடைய பாவங்களுக்காக அவர் சம்பளம் கட்டினது. இட்ஸ் a part of the gospel of the kingdom, is the engineering work of the kingdom. ஆனால் சிலுவை மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் போய் பப்ளிக்காக அறிவிக்கும்படிக்கு சொல்லவில்லை. அந்த நேரத்தில் அறிவிக்கப்பட வேண்டியிருந்தது. ஏனென்றால் யூதர்கள் தான் கொண்டார்கள். அந்த இடத்திலே புறஜாதியரோடு சேர்ந்து அவர்கள் அறிய வேண்டி இருந்தது, நீங்கள் தான் ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவர்தான் உங்களுக்காக அனுப்பப்பட்டார், அவர்தான் உயிர்த்தெழும்பினார், அவருடைய பேரிலே தான் இந்த மனுஷன் முடமாய் இருந்த எழும்பி நடக்கிறான். கேட்டதா? அவர்களுக்கு அந்த நேரம் அறிவிக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் இயேசுவா சொன்னார், அவர் வந்து வாயை திறந்தது, மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபம். சீஷர்களுக்கு சொல்லினார், go and preach this message. மத்தேயு 10 இந்த நற்செய்தியை அறிவிங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபம். பட்டணங்கள் இதுகளெல்லாம் தெரிந்து அவர் ஜனங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் நற்செய்தியை அறிவித்து, மத்தேயு 4:23, மத்தேயு 9:35 அதுக்கு பிறகு சொன்னார், இந்த ராஜ்யத்தின் நற்செய்தி சகல ஜாதி ஜனங்களுக்கும் சாட்சியாக, அதாவது அற்புதங்கள் அடையாளங்களோடு அறிவிக்கப்படும். அதன் பின்பு முடிவு வரும், இந்த கொடிய காலத்தின் முடிவு. கொடிய காலம், பெயருடைய அட்டகாசம் பெருகி கொண்டே போகிறது. The bad will become worse and the good will become better and then the best. ரெண்டு பக்கமாகவும் பயங்கரமாக பெருகி கொண்டு போகும். கெட்டவன் படுகட்டவனாகி பட்டு மோசமான கட்டவனாய் அப்படி எழுதி கொண்டு போவார்கள் கிறிஸ்தவர்கள். மற்றவர்கள் உண்மையிலே பிடித்திருக்கிறவர்கள் இன்னும் உண்மையாகி இன்னும் இதே அப்படித்தான் கடைசி புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Let the holy be still holy and the wicked is still more wicked. அதுக்கு பிறகு மனம் திரும்ப இடம் இல்லை. இவை யாவும் அறிவிக்கப்படுகிறது இல்லை. சர்ச்சுக்கு போயாச்சு, ஞாயிறு ஆராதனையிலே ஒரு செய்தியை ஒரு எங்கேயோ ஒரு அழுகல் தேங்காய் பாதியை கேட்டாச்சுது, சாப்பிட்டாச்சுது, ஒரு 15 பாட்டை படிச்சாச்சுது, வீட்டை போயாச்சுது. சரி, தேவனுக்கு நல்ல சந்தோஷம். கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள நற்செய்தியாளர்கள் நிச்சயம் இருப்பார்கள். நிச்சயம். தேங்க்யூ டாடி. நிச்சயம். நற்செய்தி ஒன்றே ஒன்று, வர இருக்கும் தேவனுடைய ராஜ்யம். அதுதான் அவருடைய பேரால் உன் பாவங்கள் மன்னிக்கப்படும், யேசுவாவின் பேர். ஆனால் மனம் திரும்புதல் இல்லாமல் நற்செய்தி நீ விசுவாசிக்க முடியாது, நற்செய்தி யாரும் அறிவிக்கவும் முடியாது. அவன் பொய்யன். மனம் திரும்புதல் இல்லாமல் நற்செய்தியை அறிவிக்கிறவன் பொய்யான நற்செய்தியாளன், எவாஞ்சலிஸ்ட். அவர்கள் புறப்பட்டு சென்று எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அநேகம் பேய்களை துரத்தினார்கள். மார்க் 6:12. அவர்கள் துரத்தினது பேய்கள் உள்ள இடத்திலே அல்ல, முண்டங்களும் அதுவும் பயங்கரங்களும் உள்ள இடத்திலே அல்ல, இலங்கையை போல இந்தியாவை போல. அவர்கள் துரத்தினது வேத வாக்கியங்களை பின்பற்றுகிறவர்கள் இஸ்ராயலில் தான் போய் துரத்தினார்கள். அவர்களுக்கு வெளியான ஊழியம் அப்பொழுது கொடுக்கப்படவில்லை. காணாமல் போன ஆடுகளுக்குள்ளே தான் அவர்களுடைய ஊழியம். மாதையும் இதையும் கேட்டுப்பட்டு என்ன சர்ச்சுக்கு போகிறோம். சர்ச்
இருக்கிறண்டா சூடாயிரு அல்லது குளிராயிரு, ரெண்டுக்கு நடுவில் இருந்தால் காரி துப்புவேன் என்று சொல்லி இருக்கிறாய். உன்னை வாழ்க்கை அப்படி இருக்கு, சூடாவாய் இருக்கிறாய். மலேரியா காய்ச்சல் வந்தாக்கள் மாதிரி அல்லது சோம்பல் பிடித்து சோம்பல்காரர்களுக்கு, the lazy people, you think God will appoint them as kings and priests in the kingdom? அவருடைய ராஜ்யத்தில் ஒரு சோம்பரி நாய்களை நாங்கள் கண்டிருக்கிறோம் தெரியுமா? உங்களுக்கு தெரியும், சாப்பிட்ற படுக்கிற ரோடுகளில் அங்கேயும் லம்படுத்து இருக்கு. சோம்பேறி கிறிஸ்தவர்கள் முதல்ல கிறிஸ்தவன் சொல்ல கிடையாது. நீ அவனுடைய சிஷனா இல்லையா? கதை முடிஞ்சது. சோ பிசாசினால் அழைக்கப்பட்ட நற்செய்தியாளன் எனப்படுகிற வெளியான கிறிஸ்தவனாய் காணப்படுகிற ஒரு ஊழியக்காரர் நிரம்ப இருக்கிறார்கள். அவர்கள் நல்ல ஒரு நற்செய்தியை அறிவிப்பார்கள், அன்புள்ள ஒரு நற்செய்தியை, அன்பான இயேசுவை அவர்கள் அறிவிப்பார்கள். மிகவும் சாந்தமும் இறுக்கமும் உள்ள ஒரு இயேசுவை அனுபவிப்பார்கள். தாளிசம் போடு எல்லாத்தையும் தாளிச்சு அவர்களுக்கு கொடுத்து அந்த ஜனங்களை இழுத்து முழுக்க எடுக்கலாம் என்று அந்த செய்துதான் கிடக்கிற பேய் முழுக்க வந்து சபை கூட்டங்களுக்குள்ள பூந்து கிடக்குது. உலகெங்கும் விளங்குதா? உண்மையான நற்செய்தியாளர்கள் தேவனாலே அழைக்கப்பட்டு இயேசுவாவினால் அமர்த்தப்பட்டவர்கள் மனம் திரும்புதலை முதலில் அறிவிப்பார்கள். மனம் திரும்புதல், repentance, believe in the gospel of the kingdom, get baptized, and then follow the one who said, I am the truth. நானே உண்மை என்று சொன்னவருக்கு பின்னால போக வேண்டும். இப்ப கலாத்தியர் புத்தகத்தோடு காடுங்க. கலேஷியன்ஸ் ஒன்றிலிருந்து வாசிப்போம். சரியா? இதுவரைக்கும் உங்களுக்கு இங்க இப்படி தெரியவாத பவுலினுடைய கன்வர்ஷன், எப்படி கொலைகாரன் அவன் ஒரு யெஷுவாவின் சேஷனாக மாறினான். மனுஷனாரும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, மனுஷனாரும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, யெஷுவா மெஷியாவினாலும் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பின தடியாகிய தேவனாலும். தடியாகிய தேவன் யெஷுவா அவருடைய மகன், தேவனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலாகிய நானும். தடி மகன் தானே போட்டிருக்கு. நாய்சியா மாட்டுக்குட்டியை காணல. என்னோட கூட இருக்கிற சகோதரர்கள் எல்லாரும் கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகளுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும், பிதாவாகிய தேவன் ஒருவரே, டாடி, நம்முடைய எஜமானாகிய, நான் சொன்னேன் கத்தர் 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 கத்தர், அங்க தொடங்கினது இங்க முடியும் வரை கத்தர் தான். எஜமானாகிய
யேசுவ மெஷியாவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. மூன்றாம் ஆள் இல்லை. ஏன் இல்லை? அவர் இல்லை போடுறதுக்கு. நாலாவது வார்த்தை, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத இந்த சூழ்நிலையிலே நின்று, இந்த உலகத்திலே நின்று, பொல்லாத உலகமே பிசாசு ஆளுகை செய்கிறான், பிசாசு வஞ்சிக்கிறான், பொய்யினால் வழி நடத்துகிறான், தேசங்களை, ராஜ்யங்களை, அரசாங்கங்களை பிடித்து வைத்திருக்கிறான், மதங்களினூடாக வஞ்சிக்கிறான், பட்டணங்களை, கிராமங்களை, schools and colleges. கிறிஸ்தவர்கள் ஆரம்பத்திலே கொண்டு வந்து மிஷனரி கட்டிய அந்த வின்சென்ட் ஸ்கூலுங்கிற பாடசாலை ஆரம்பத்திலே மிஷனரினாஸ் கட்டப்பட்டு அது கிறிஸ்தவ காரியங்கள் நடந்து கொண்டிருந்த இடம் இப்பொழுது முண்டங்கள் போய் பூந்திருக்கிறது. ஆர்ப்பாட்டம் பண்ணினார்கள். நானும் அதிலே ஒருவனாக கலந்து கொண்டேன். முடியவில்லை. முண்டம் உள்ளே போனது. தலைமை தாங்கியவர்கள், the Methodist Church, they were in Colombo. They don't do nothing. I mean, this is a fact. Cannot be denied. முதுகெலும்பு இல்லாத, வைராக்கியம் இல்லாத, சோம்பேறித்தனமான கிறிஸ்தவர்கள். மெத்தடிஸ்ட் என்று சொன்ன போல காணுமா? உண்ட வைராக்கியம் அங்கே. பொல்லாத கொடிய இந்த காலத்தில் இருந்து விடுவிக்கும்படி நம்முடைய டடியாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். He died for our sins. அவருக்கு என்றென்றும் உள்ள சதாகாரர்களிலும் மகிமை உண்டாவதாக. உங்களை மெஷியா கிறிஸ்துவின் தயவினாலே அழைத்தவரை, கிறிஸ்துவின் தயவினாலே அழைத்தது யார்? அது உயர்ந்த தேவன் டாடி. நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு பாருங்க, வேறு ஒரு நற்செய்திக்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். பவுலனுடைய காலத்திலே வேறு ஒரு நற்செய்தி வந்துட்டது. இப்ப இங்கால பார்த்த நீங்க தானே 2 கொரிந்தியர் 11 வேறு ஒரு ஆவி, நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறு ஒரு நற்செய்தி. அதான் அவன் கொரிந்தியர்கள் இது இங்கேயும் எழுதுறான். என்ன இது? என்ன நடக்குது உங்களுக்கு? You Galatians, come on. வேறு ஒரு நற்செய்திக்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறு ஒரு நற்செய்தி இல்லையே. அப்ப யார் இந்த வேறு ஒரு நற்செய்தியை கொண்டு வந்தது? போலி கிறிஸ்துவின் ஆவி சாத்தான் கொண்டு வந்து நுழைய பண்ணி, நான் உங்கள் அண்டை ஒருவன் வந்து ஏற்கனவே சொன்னான் கொரிந்தியருக்கு, இங்க இவங்களுக்கு எச்சரிக்கிறான். வேறு ஒரு நற்செய்தி இல்லையே. சிலர் அந்த வருது உங்களை குழப்பி கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை, கிறிஸ்துவனுடைய நற்செய்தி அது, இதுல கொஞ்சம் நின்று இஞ்சால வருவோம். கிறிஸ்துவனுடைய நற்செய்தி அதென்று பார்ப்போம். மாற்கு 1 அதிகாரம்
வார்த்தையை சரியா அறிந்து கொள்வோம். அட்லீஸ்ட் எங்களுக்கு டடி கற்பிச்சு கொடுக்கிறது தெரியாது. அவர் திருத்துவாருங்களை திருந்த மனதாக இருந்தா மற்றபடிக்கு இல்லை. மார்க்கு 1 அதிகாரம் 1 வார்த்தை தேவனுடைய மகனாகிய யேசுவா மெசியாவின் நற்செய்தியின் ஆரம்பம். நற்செய்தி அவருடைய நற்செய்தியின் ஆரம்பம். இங்கால வந்து 14வது வார்த்தைக்கு வருவோம். மாக்கு என்ன எழுதுறான்னு பாருங்க. ஜான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு யேசுவா கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் நற்செய்தியை அறிவித்து. அப்படி ஜான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு சிலாக்கள் இப்படி வாசிக்கிறாங்க போல, யேசுவா கலிலேயாவிலே வந்து இதோ நாட்கள் வருகிறது, நான் சிலுவையிலே மரிப்பேன், 3ஆம் நாள் எழுந்திருப்பேன், என் பேரிலே உங்கள் பாவம் மன்னிக்கப்படும் என்ற நற்செய்தியை அறிவித்து. அப்படியே போட்டு But Christianity, where are you? கிறிஸ்தவம் எப்படியாய் மாண்டு போய் கிடக்க. தொடக்கத்தில் சொன்னான் அவருடைய மகனாகிய யேசுவா மெசியாவின் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியின் ஆரம்பம். இங்கால எழுதுறான் அவர் வாயை திறந்து சொன்னது. கலிலேயாவுக்கு வந்து யேசுவா கலிலேயாவுக்கு வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் நற்செய்தியை பிரசங்கித்து காலம் நிறைவேறித்து தேவனுடைய ராஜ்யம் கிட்டடியாய் வந்துட்டு மனம் திரும்பி நற்செய்தியை விசுவாசியுங்கள். அவர் கொண்டு வந்த வார்த்தையை, அவர் கொண்டு வந்த செய்தியை மனம் திரும்பி விசுவாசியுங்கள். என்னத்தை மனம் திரும்புறது? இந்த பழைய வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பி நற்செய்தியை விசுவாசியுங்கள். யேசுவா மனம் திரும்புதலை விசுவாசிக்கிறதுக்கு முன்னாலே போட்டார். நீ 330 கோடி பிழையான ஒரு இயேசுவையும் பிழையான என்னத்தையோ எங்களை கிறிஸ்தவங்கள் போட்டு சீனி போல போட்டு உருட்டி திரட்டி கொடுக்கிறதானே வேற. சீப் காஸ்பல், மலிவு விற்பனையான ஒரு கிறிஸ்து. பேய் நடக்குது அவர பேர்ல, அதையும் சரியான பேர் சொன்ன யாஷுவா யஹூவா. ஒரு வைராக்கியம் இல்லை, டேடி இல்லை, மகன் இல்லை. காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபம் ஆயிட்டு மனம் திரும்பி நற்செய்தியை விசுவாசிங்கள். திஸ் இஸ் தி ரைட். அவர் ஒரு ப்ராஃபட், அவர் தேவனாலே அனுப்பப்பட்டவர். டேடி அவர் வாயிலே வார்த்தைகளை போட்டார். என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்களா? அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் குறித்து சீஷர்களுடைய தனியாக இருக்கிற நேரம் பேசினார். பிள்ளைகளே, அவருடைய பேரின் நிமித்தமாக உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்று குடும்பத்துக்கு நற்செய்தி சொல்லப்படுகிறது. 1 ஜான் 2 அதிகாரம் 12, 13, 14. I have good news for you. Your sins are all forgiven. அவருடைய பேரின் நிமித்தம்
But the good news for the whole world, the kingdom is on its way. Repent. மனம் திரும்பு. கலாத்தியர் 1:7 வேறு ஒரு நற்செய்தி இல்லையே. சிலர் உங்களை குழப்பி, யார்? கள்ள நற்செய்தியாளர்கள், பேய்களினுடைய ஆக்கள், உள்ள போலி கிறிஸ்து, அவனுடைய ஆவி. கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் நற்செய்தியை புரட்ட நாங்கள் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியே அல்லாமல் பாருங்க, நாங்களாவது வானத்திலே இருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறு ஒரு நற்செய்தியை உங்களுக்கு அறிவித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்கிறது. ஓ பிரதர் பால், நீங்க இப்படி சாபம் போடுறீங்க, நீங்க சாபம் போட பழகி இருக்கிறீங்க, யேசுவா இப்படி செய்யலையே, நீங்க ஏன் சபிக்கிறீங்க? இது இப்பதைய கிறிஸ்தவர்கள், போதகர்கள், அவர்களுடைய பேச்சுக்கள். என்ன எழுதி இருக்குது பார்த்தீங்களா? வேறு ஒரு நற்செய்தி, ராஜ்யத்தை விட வேறு ஒரு நற்செய்தி. ராஜ்யத்துக்கு ஒரு ராஜா உண்டு, இந்த ராஜா தான் யேசுவா. ராஜ்யத்தை மட்டும் அறிவிக்கிற அவன் சபிக்கப்பட்டவன். எத்தனை பேர் சபிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் இன்றைக்கு உலகங்கள்? முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், Paul gave no room for anyone to lift their finger. அவங்களோட சின்ன விரலை கூட தூக்க இல்லாதபடிக்கு பவுல் இப்ப 2ஆம் தரக்கா சொல்ல போறான். சொன்னதை மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட நற்செய்தியே அல்லாமல். யோகனான், John the Baptist said, repent for the kingdom of God is near. Yeshua came, he said, repent for the kingdom of God is near. தேவனுடைய ராஜ்யம் சமீபம், மனம் திரும்புங்கள். சுவிசேஷகர் போய் சொன்னார்கள், மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபம். அதை அல்லாமல் வேறு ஒரு நற்செய்தியை ஒருவன் உங்களுக்கு அறிவித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்கட்டும். 2ஆம் தரம். ஏன் பிரதர் பால் 2 தரம் சாபம் போட்டேன்? நீங்க அவ்வளவு முக்கியம் நற்செய்தி, அவ்வளவு முக்கியம். அரசாங்கம் அறிய வேண்டியது, ஒவ்வொரு அரசாங்கமும், ஒவ்வொரு போலீஸ்காரனும் அறிய வேண்டியது, ஒவ்வொரு ஆர்மியும் அறிய வேண்டியது. ஓ மை காட்! ஒவ்வொரு டிஎஸ் ஆபீஸ் அண்ட் கச்சேரி and all the bank managers, all the doctors and nurses, all the teachers, அவர்கள் அறிய வேண்டியது, the king is coming with the kingdom. இந்த ராஜ்யம் எருசலேமிலே ஸ்தாபிக்கப்படும். ஒலிவ மலையிலே வந்து காலை வைப்பார். அவர்தான் எழுதப்பட்ட உண்மையான யேசுவா. வேத வாக்கியங்களின்படி சொல்லப்படுகிற யேசுவா அவர்தான். ஒலிவ மலையில காலை வைப்பார். ஒலிவ மலையிலே தான், இமயமலையிலே அல்ல.
அது பெருசா இருக்கலாம். Who cares? He said, I'm coming to Jerusalem. அதான் ஒலிவமலை. He is coming there. Are you ready? Are you ready? அவர் உண்மையுள்ளவர், உண்மையானவர், உண்மையாக அவர்கள் தான் பின்னால போகலாம். இப்பொழுது நான் மனுஷனியா தேவனியா யாரை நாடி போதிக்கிறேன்? 10வது வார்த்தை. மனுஷனை பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்த பார்க்கிறவனா இருந்தால் யேசுவா அவருக்கு ஊழியக்காரனாய் இருக்க முடியாது. ஒரு டிஸ்லைக் இல்ல, 1000 டிஸ்லைக் போட்டாலும் இது தொடர்ந்து அறிவிக்கப்படும் அவரது வழி நடத்துதலின்படி. கேட்கிறவன் கேள், காத பொத்துறவன் பொத்து, காது உள்ளவன் கேட்க கடவான். மேலும் சகோதரர்களே, என்னால் அறிவிக்கப்பட்ட நற்செய்தி மனுஷருடைய யோசனையின்படியானது அல்ல என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. யேசுவா மெசியாவே அது எனக்கு வெளிப்படுத்தினார். என்னதை சொல்லி இருப்பார்? நற்செய்திய போய் சொல்லு பவுல், நான் சிலுவையில் அறையுண்டு மறித்து செத்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன், போய் சொல்லு. நான் யூதமாக்கத்தில் இருந்த பொழுது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தோறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாயிருந்தேன். 14 வருஷம் படித்தான் கமலியர்கள். அப்படி இருந்தும் நான் இந்த வருது என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் தெரிந்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய மகனை நான் புறஜாதிகளிடத்தில் நற்செய்தியாய் அறிவிக்க. மகனை நற்செய்தியாய் அறிவிக்கிறார் என்றால் மகனின் செய்தியை அறிவிப்பது. கிறிஸ்துவை அறிவித்தான் என்று பிலிப்பு சமாரியாவிலே போடப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 8 அவன் என்னத்தை அறிவித்தான்? அவரது ராஜ்யத்தை, அவரது பேரை. Yeshua is coming with the kingdom. Repent. ஒரு புது ராஜ்யம் ஆரம்பிக்கப்பட போகிறது. ஒரு புது அரசாங்கம். அரசாங்கம் அவர் தோளின் மேல் இருக்கும். தம்முடைய மகனை நான் புறஜாதிகளிடத்தில் நற்செய்தியாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை யேசுவாவை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த பொழுது உடனே நான் மாமிசத்தோடும் இரத்தத்தோடு யோசனை பண்ணாமல் அவன் தனியாக போய் தேவனோடு சஞ்சரித்தான். வனாந்தரங்களில் 3 வருஷம் அவன் அங்கே போக, இது சரியா, இது சரியா, இந்த சுவிசேஷம் சரியா? யேசுவா தான் வெளிப்படுத்தினார். அவர் பிரசங்கித்த சுவிசேஷம் ஒன்றே உண்டு. பவுல் அதே சுவிசேஷத்தை நற்செய்தியை கடைசி மட்டும் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். ஒரு அறை ஒன்று எடுத்து 2 வருஷமாக கேட்கிறவங்க கேட்கலாம். சிலர்கள் முறுமுறுத்தாங்க, சிலாக்கள் கேட்டாங்க. அவன் விடவே இல்லை, அறிவிச்சு கொண்டே இருந்தார். எது? தேவனுடைய ராஜ்யம். Well, our time is up for today. இருக்கிறண்டா அனலா இருக்க வேணும். ஒராளும் கேள். அல்லது கஷ்டம் குறைப்பாய் இந்த ஊழியத்தில். No, it's going to be tough.
நுண்ணிக்கால நீக்கவன் கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள நற்செய்தியாளர்கள், அவர்களுக்கு சாபம் பவுல் போட்டது. சபையினுடைய நற்செய்தி என்று பாரம்பரியத்தை அறிவிக்காதே. ஏற்கனவே சாபத்துக்குள்ளாய் கிடக்குவாய் பிடிபட்டு. அந்த கடைசி பந்தியில இயேசுவா அப்பத்தை எடுத்து அதை உடைத்து சீஷர்களுக்கு கொடுத்து, இது வாங்கி சாப்பிடுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படும் என் உடல். Let us eat. அவர்கள் சாப்பிட்டு முடிந்ததும் அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து சொன்னதாவது, இது உங்களுக்கு பலருக்காக இலவச பாவமதிப்பாக கொடுக்கப்படும் புதிய உடன்படிக்கையின் சொந்த ரத்தம், என்னை நினைவு மடிச்சைங்கள். Let us drink. Let us pray together. வானங்களிலே இருக்கிற எங்கள் டாடி, யேசுவின் டாடி, உம்முடைய பெயர் பரிசுத்தப்படுவதாக. நீரே ஒரே மெய்யான தேவன். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் வானங்களை செய்யப்படுவோம், இந்த பூமியிலே, இலங்கையிலே, கிழக்கு பிராந்தியத்தில் எல்லா வீடுகள், அரசாங்கத்தில், எங்கள் வாழ்க்கை செய்யப்படுவதாக. டாடி, எங்களுக்கு தேவையான இன்றைய உணவை எங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு எதிராக பாவமோ தப்பிதங்கள் செய்தவர்கள் நாங்கள் அவர்களை மன்னிக்கிறது போல என் பாவங்களை மன்னித்தார். சோதனைகளுக்கு உட்பட விடாதே. பொல்லாகன் பிசாசிடத்தில் இருந்து
ஒவ்வொருவரையும் காத்து வர இருக்கும் ராஜ்யம் அதன் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையது. ஆமென். Thank you, Daddy. Receive it, blessing. Yavreka Adonai Vashmareka Yair Adonai Panavelika Veuneka Isa Adonai Panavelika Vaisameka Shalom. அடனாய் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பார்கள். அடனாய் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் தமது முயற்சியை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாய் இருப்பார்கள். அடனாய் தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார்கள். Yeshua மெஷியாவின் பேரில் இவையாவும் உங்கள் மேல் வந்து பலிப்பதாக. ஆமென். அவர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை உங்களுக்கு கொடுத்தேன். That's all. Nothing else. அவருடைய வார்த்தையோடு நான் ஒன்றும் கூட்டமும் இல்லை, கழிக்கவும் இல்லை. கிறிஸ்தவன் எனப்பட்ட எல்லாருக்கும் இந்த வார்த்தை உனக்கு மிக அவசியம். உன்னுடைய சபை பெரிதல்ல, அதி உயர்ந்த தேவனை அவர் மகனையும் அறிகிற அறிவே பெறுது. Thank you. All of you have been praying, watching and following us. வெளியூரில் இருந்தும் இங்கேயும் அவருடைய நேரத்திலே ஒன்றாக சந்திப்போம். We long to meet you. இவ்வளவு சொல்லிக் கொடுத்த டடி போற்றி பாடவும் யேசுவோடு சேர்ந்து உங்களது ஐக்கியத்தோடு அன்போடும் சந்தோஷப்படவும் சபை விடுதலின் நாளுக்காய் பார்த்திருக்கிறோம். This
சீக்கிரத்திலே அதை உயர்ந்து தேவன் தாமே கொடுப்பாரு. Till then, we say goodbye to you. மறக்க வேண்டாம், தாழ்மையில், இரக்கத்தில், உண்மையில், மன்னிப்பில் நாள்தோறும் நடந்து கொள்ளுவோம். God bless you. Bye for now.